What is up YouTube? Hello all. Itwara நல்லா கேக்குது. Guys, வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் vlog கவர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 75 டேஸ் வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் பல்கிங் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து எந்தெந்த ஒர்க் அவுட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ நான் எந்த மாதிரி பண்ணேன், என்னோடய ஃபேவரட் ஒர்க் அவுட்ஸ் என்ன, ஸோ நான் என்னென்ன கோத்ரூ பண்ணேன், என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ எஸ், இட் இஸ் கோயிங் டு பி ஒர்க் அவுட் vlog. கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ப்ளஸ் பேக் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 வேரியேஷன் இருக்கும். நாலு வந்து அதான் 3 ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு காஸ் மசில் ஒர்க் அவுட்டு ப்ளஸ் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது பேக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. லைக் என்னென்ன பண்ணுவேன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவேன், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் ஸ்ட்ரக்ஸு அந்த மாதிரி எதாவது பண்ணுவேன். ஸோ ப்ளஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அண்டு ஒர்க் அவுட்கான வார்ம் அப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வார்ம் அப் என்னென்னா பேர்லாம் சரியாக தெரியல. பிஃபோர் ஒர்க் அவுட் பிஃபோர் லெக் ஒர்க் அவுட் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். கேமரா கீழே வச்சு முன்னாடி வா இதில் வா பொறிமா. எஸ், வார்ம் அப் நம்பர் 2. Guys, first workout is going to be deadlift. ஆமாம் கைஸ், டெட்லிஃப்ட் தான் பண்ண போகிறேன். என்னோடய பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 kg. ஆக்சுவலாக நான் மோஸ்ட்டாக வந்து டெட்லிஃப்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனாலே லைக் 100 kg அதான் நான் வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் 130 வரைக்கும் அடிச்சிருக்கேன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இப்போலாம் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் மோஸ்ட்டாக வந்து 100 தான். லாஸ்ட் டைம் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 100 தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அதை பீட் பண்ண போகிறோம். ஒரு 110 அது மாதிரியாச்சும் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக. எஸ், கைஸ், என்னோடய ஒர்க் அவுட் வந்து எப்படி இருக்குன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு 4 செட்ஸ் போடுவேன். எவ்ரி ஒர்க் அவுட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 செட்ஸ் ட்ரை பண்ணுவேன். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 பேசிக் வார்ம் அப் செட்டு. ஃபஸ்ட் 2 செட் வந்து எப்போவுமே வார்ம் அப்பாக தான் இருக்கும். லாஸ்ட் 2 செட் தான் ஒரு ஆக்சுவல் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஒரு பிசி ஒரு எப்படி சொல்கிறது மசில்ஸ்லாம் வரும்போது நல்லாயிருக்கு, ரிகவரியாக நல்லாயிருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக எப்பவுமே ஏதாவது பிக்னஸாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹூக்ஸ், இந்த சேஃப்டி ஹூக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். சேஃப்டி ஹூக்ஸ் வந்து மோஸ்ட்டாக யாரும் போட மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த வெயிட் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆகாது, அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த
சேஃப்டி ஹூக்ஸ் வந்து போடுவேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து டெட்லிஃப்ட் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் 4 செட்ஸ் போட்டேன். 2 வார்ம் அப் செட், 2 ஒர்க்கிங் செட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ். ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ் போட போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், 2 வார்ம் அப் செட் அண்டு 2 ஒர்க்கிங் செட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லெக் ப்ரெஸ்லாம் எவ்வளோ ஹெவியாக போட முடியுமோ ஹெவியாக போடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். லைக் ஹேண்ட்ஸிங் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இதுதான் வந்து லெக் ப்ரெஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். ஸோ லெக் ப்ரெஸ் செகண்ட் ஒர்க் அவுட். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எப்படி சொல்கிறது, லெக் ப்ரெஸ்ஸு, டெட்லிஃப்ட்டு, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரி காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெப் ரேஞ்சை கம்மியாக வச்சுட்டு ஹெவியாக புஷ் பண்ண பாருங்கள். ஹெவியாக புஷ் பண்ணும்போது கொஞ்சம் இன்னமும் நல்லாயிருக்கும் மசில்ஸுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெப் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு ஹெவியாக புஷ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மசில்ஸ்க்கு. ஸோ லெக் ப்ரெஸ்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் பிளேஸ்மெண்ட் வந்து எப்பவும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக 2 ஃபுட்டும் சமமாக வச்சுக்கோங்க. அந்த முன்னாடியும் சரி சைட்லேயும் சரி முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே சமமாக இருக்கணும். அண்ட் ரொம்ப லெக்கை ஷேக் பண்ணாமல் ஒரு கண்ட்ரோல்டாக ஃபிக்ஸ்டாக பண்ண பாருங்கள். எப்போவுமே ஒரு கண்ட்ரோல்டாக இருங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மைண்ட் மசில் கனெக்ஷன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னமும் நல்லாயிருக்கும், இன்னமும் பெட்டர் ஃபோக்கஸ் இருக்கும். மைண்ட் மசில் கனெக்ஷன் நல்லா இருக்கும்போது மசில்ஸ்க்கும் நல்லா ஐபோட்ரு அப்படி கிடைக்கும். ஸோ எஸ் கைஸ், ஹாம்ஸ்ட்ரிங் டேயில் நம்மளோட தேர்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் த்ரஸ்ட் தான். மோஸ்ட்டாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்ஸுக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த மென் வந்து ஸ்கிப் பண்ணுற பாடி பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்ஸு. அது பண்ணால் ஏதோ ஃபெமினைனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு க்ளூட்ஸை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளூட்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹாம்ஸ்ட்ரிங் டே, லெக் டே அதெல்லாம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு க்ளூட்ஸை ட்ரை பண்ண பாருங்கள். க்ளூட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மசில். அது இன்ஜுரி ப்ரிவென்ஷன், இன்ஜுரி ரிஸ்க் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு க்ளூட்ஸ் ஒர்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு க்ளூட்ஸை ட்ரெயின் பண்ண பாருங்கள். அது இப்போவும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அந்த டெட்லிஃப்ட் புஷ் பண்ணும்போது, ஸ்குவாட் புஷ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளூட்ஸை ட்ரெயின் பண்ணுங்கள். க்ளூட்ஸுக்கு என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மசில்லாம் நல்லா ஸ்டிஃபாக ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளூட்ஸை ட்ரெயின் பண்ண பாருங்கள். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷயம், இதுலேயும் ரெப் ரேஞ்சை ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ரெப் ரேஞ்சை ஷார்ட்டாக வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட்டரான ஒரு எப்படி சொல்கிறது, வீக் பை வீக் வந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண பாருங்கள். பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கைஸ், அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் தான். சீட்டட் காஃப்ஸ் போட போகிறேன் இன்றைக்கி. சீட்டட் காஃப்ஸ் அதில் தான் 4 செட்ஸு, 2 வார்ம் அப் செட்டு ப்ளஸ் 2 ஒர்க்கிங் செட்டு. ஸோ சீட்டட் காஃப்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு நல்லாவே புஷ் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் கால்ஸ், அதாவது ஸ்குவாட் பண்ணுற மாதிரி கால்ஸ் பண்ணும்போது, அதாவது ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, லைக் ஏதோ பேக்கில் மட்டும்தான் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் ஆகும் நிறைய. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீட்டட் கால்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நீங்களும் சீட்டட் கால்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒழுங்காக புஷ் பண்ண பாருங்கள் மைண்ட் மசில் கண்டிஷனோட. அண்டு எஸ் வெயிட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். லைக் இப்படி ஷேக் பண்ணாமல் ஸ்டிஃபாக வச்சுட்டு ஷேக் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண பாருங்கள். எஸ் கைஸ், எப்போவுமே கால்ஸுக்கு இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னா சூப்பர் செட்ஸ் வச்சுட்டு பண்ணுங்கள். சீட்டட் கால்ஸ் வந்து இப்போ பண்ணேன், ஒரு 8 ரெஃபரன்ஸில் பண்ணேன். அண்ட் அதை தொடர்ந்து உடனே போயிட்டு கொஞ்சம் ஸ்டாண்டிங் கால்ஸ் பண்ணுங்கள். எப்படின்னா இது மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு சீட்டட் கால்ஸ் பண்ண உடனே முடிஞ்ச அளவுக்கு இதுவாகிடுது. சீட்டட் கால்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ஸ்டாண்டிங் கால்ஸ் இந்த மாதிரி சூப்பர் செட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபோக்கஸ் ஆகும், இன்னும் நல்லாவே இருக்கும். மனசில் கால்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வளராது, இருந்தாலும் இந்த ஒர்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே கண்ணு நம்மளோட 4th ஒர்க் அவுட் ஆகுது என்னென்னு தெரியல. கைஸ், நம்ம 5th ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரக்ஸாக பண்ணுறோம். பேக் ஃபோக்கஸ் பண்ணி ஷ்ரக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாடரேட் வெயிட்டில் வச்சுட்டு சிம்பிளாக பண்ண பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இங்கே லாக் லைக் தூக்கும்போது இங்கே லாக் பண்ண பாருங்கள். லாக் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எஸ், ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட் என்னென்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா போத்து பேக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்காக போடுறீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டையும் சேர்த்துக்கங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எஸ், இதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக புல் பண்ண பாருங்கள். ரெஃப்ரெஞ்சும் ஓரளவுக்கு மாடரேட்டாக வச்சுக்கோங்க. 8 to 10, 8 to 12 அந்த மாதிரி ரெஃப்ரெஞ்ச் வச்சுட்டு கொஞ்சம் புல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். போத் ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் பேக்கிங்கும் ஒர்க் பண்ணும். ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டடான ஒர்க் அவுட் இருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக யாரும் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க அதெல்லாம். முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சைடு ஆப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பேர்லாம் சரியாக தெரியல எனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாக வந்துச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணுவோம்.
கைஸ் அவ்வளோதான் ஒர்க் அவுட் முடிஞ்சு ஹேண்ட்ஸ் ப்ளஸ் பேக் ஃபோக்கஸ் பண்ணி போடுது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட்டை ஃபோக்கஸ் பண்ணி எஃபெக்டிவாக போட போகிறீங்க. அண்ட் ப்ரோக்ரஸ் பண்ணுறதோட பெர்ஃபெக்ஷனோட பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட்ஸ்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மை கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ரோக்ரஸ் பண்ண பாருங்கள். எஸ், ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒர்க் அவுட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, 10 செட்டு அது மாதிரி போடாமல் 10 ஒர்க் அவுட்ஸ் 10 வேரியேஷன் அது மாதிரி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுட்டு எஃபெக்டிவாக போட பாருங்கள். ஃபார்மில் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட்டு. நான் டே பை டே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். எஸ், பெட்டர் ஆப்